ஆலயத்தை தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவது இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது. யார் இன்னைக்கு என் காதை 2 காதை நான் திறந்து கேட்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு 2 காதுகளை திறந்து அவனுடைய வார்த்தையை நான் கேட்க போறேன். 2 காதுகளை நான் அடித்துக் கொள்ள மாட்டேன் என்று என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல 2 செவிகளும் திறந்து அவனுடைய வார்த்தையை இந்த வேளை நீங்கள் உற்று கவனிக்கிறவராய் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், தேவச்சனமே, கிரீடத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில அந்த 15 வகையான கிரீடத்தை குறித்து நம்ம தியானித்தோம். போன வாரம் எஸ்தர் ராஜாத்தை குறித்து, போன வாரம் அதுக்கு முந்தின முறை எஸ்தர் ராஜாத்தை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏசா யாக்கோபை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் தேவச்சனங்கள். ஆண்டவர் ஒருவரை அழைக்கிறார் என்றால் அவருக்கு அந்த கிரீடத்தை முடிசூட்டி விடுவார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்றால் உங்களுக்கு அந்த கிரீடத்தை முடிசூட்டி விடுவார். அதை இழந்து போவதும் இல்லை, அதை நிரந்தரமாக நம்ம பெற்றுக்கொண்டு பரலோகத்து வரைக்கும் அந்த கிரீடத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்டீங்களாக்கா, அதாவது எல்லாமே உங்களுடைய கருத்தில் தான் இருக்கிறது தேவச்சனமே. அதை இழப்பதும் உங்களுடைய கருத்தில் தான் இருக்கிறது, அதை இழப்போம் இல்லாமலும் உங்கள் கருத்தில் தான் இருக்கிறது. இதை என்னுடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும். எனக்கு அப்படியே மைண்டே ஒரு குழப்பமா இருக்குது. ஏன் தெரியுங்களா? அந்த மெசேஜ் ரொம்ப ஆழமா போச்சு, ரொம்ப டீப்பாக போச்சு. எத்தனை விதமான ஆடைகள் இருந்தால் 7 விதமான ஆடைகளை குறித்து அந்த இடத்துல பார்த்து ஆடைகளை குறித்து அந்த இடத்துல பேசணும். சரி, அதே மைண்டில் கொஞ்சம் ஓடினே இருக்குது. அதனால சட்டுன்னு வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட உட்காரல, டக்குன்னு வந்து இந்த இடத்துல பிரசங்கிக்கும் பொழுது அந்த ஆடைகள் அந்த டாபிக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிரீடத்தை முடிசூட்டி இருக்கிறார் தேவச்சனமே. அதை இழந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இழந்து போய்விட்டீர்கள் என்றால் பரலோகத்துக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்க மாட்டீங்க. நீங்க நரகத்தை போய் அடைந்து விடுவீங்க. இதுதான் உண்மையுள்ள ஒரு சத்தியம். யார் அந்த கிரீடத்தை இழந்திருக்கிறார்களோ, போன முறை நம்ம பார்த்தோம் அந்த எஸ்தர் ராஜாத்தி மெசேஜ் மூலமாக இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஏசா யாக்கோபு என்ற தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நீ அந்த கிரீடத்தை இழந்தால் மறுபடியும் அந்த கிரீடத்தை நீ பெற முடியாது. நீ அந்த கிரீடத்தை இழந்தால் மறுபடியும் அந்த கிரீடத்தை பெற முடியாது. நீ எவ்வளவுதான் உபவாசம் தரித்தாலும், நீ எவ்வளவுதான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தாலும், நீ எவ்வளவுதான் ஆண்டுடைய துதித்து ஆண்டுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தினாலும், ஐயா எழுந்ததே இருந்துவிடும் தேவச்சனமே. நீ எப்படி இழந்து விட்டாயோ அது அப்படியே மறைந்துவிடும் முன்னிடத்தில் இருந்து. இது என்னுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டலாம் என்று நான் விரும்புகிறேன். ஆரம்பத்து நாட்கள்ல நம்ம எப்படி அக்னி ஜுவாலைகளாய் பற்றி கொண்டிருந்தோம். ஆரம்பத்து நாட்கள்ல கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆரம்பத்து நாட்கள்ல சபை திறக்காத்துக்கு முன்பாக நம்ம எப்படி வந்து அமர்ந்திருந்தோம். சபை திறக்காத்துக்கு முன்பாகவே நம்ம வெளியே வந்து நிற்போமே. ஃபோன் பண்ணுவீங்க, சிலர் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா பிரதர், பாஸ்டர் இன்னும் திறக்கலையா, எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாகும். அப்ப இருந்த அபிஷேகம் இப்போது குறைந்து விட்டதா தேவச்சனமே? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உடைய கிரீடத்தை நீங்களே எழுந்து கொண்டிருக்கிறீங்க. உடைய ஜப ஜீவியங்கள் எப்படி இருக்கிறது இப்பொழுது? ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்ததை போல இருக்கிறதா, இல்லை இன்னும் அதிகரித்து இருக்கிறதா, இல்லை இன்னும் குறைந்திருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் மேல் இன்னும் நம்ம அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவரை நம்ம இன்னும் நேசிக்கிறோமா? இல்ல அவர் மேல வைத்த பாசங்கள் குறைந்து விட்டதா? ஆண்டவர் நீங்க எப்பொழுது ரட்சிப்பை அடைந்தீர்களோ அப்பொழுதே அவருடைய கிரீடத்தை உங்களுக்கு முடிசூட்டி விட்டார். எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்களோ அப்பொழுது அவருடைய கிரீடத்தை ஆண்டவர் முடிசூட்டி விட்டார். ஒரு சின்ன ஒரு சாட்சி நான் உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசணுமா? பாருங்க, நம்ம சபையில ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக தாயார் மோனிகா சகோதரி சுரேஷ் பிரதர் 3 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது எல்லாரும் சபை மக்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது தெரியுங்களா? ஆண்டவர்
அவர் கிருபையாக இறங்கி வந்து எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார் தெரியுங்களா தேவச்சனமே? சின்ன ஒரே ஒரு சாட்சி கேளுங்க. 3 பேர் இந்த இடத்துல முழங்கால் படிட்டு கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அவங்க எல்லா பிரேயர் எல்லாம் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு பிரேயர் எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் தான் நான் ராபோஜனுக்கு கொடுத்தேன். பாத்தீங்கன்னாக்கா ராபோஜன் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து விட்டேன். கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே திடீர்னு வந்து அவளை யாரும் தொடுகிறதை போல உணர்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர் அல்ல, 3 பேரும் தொடுகிறதை போல உணர்ந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கெல்லாம் அந்த போட்டோவை பார்த்து ஞானஸ்தானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கால் பண்ணினார் தாயார். கால் பண்ணின உடனே, பாஸ்டர் யாராவது எங்களை தொட்டாங்களான்னு கேட்டாங்க. இல்லை, யாரும் உங்ககிட்ட வரல, எல்லாரும் பிரேயர் முடிச்சுட்டு தூரமாக தான் இருந்தாங்க, யாரும் உங்ககிட்ட வரல. அம்மா எங்க தொட்டாரா? கர்த்தருங்களோ சொல்லிட்டு ஒருத்தர் தொட்டாரா? மணிகேஷ் உங்களை எங்க தொட்டார்? கர்த்தர் லெஃப்ட் சைடு. சுரேஷ் ஒருத்தர் போய் சொல்லலையா? 3 பேர் போய் சொல்ல முடியுமா? கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். இது எதுக்கு தெரியுமா? அடையாளம். நம்ம கிரீடத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கிரீடத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு கிரீடம், ஞானஸ்தானம் என்பது ஒரு கிரீடம், பரிசுத்தம் என்பது ஒரு கிரீடம், ஜெப ஜீவியம் ஒரு கிரீடம், ஆலயம் என்பது ஒரு கிரீடம், திருவிருந்தில் பங்கு கொள்வது ஒரு கிரீடம், வேதத்தை தியானித்து வாசிப்பது ஒரு கிரீடம். இப்படிப்பட்ட கிரீடத்துல ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அதனால அந்த பரலோகத்துடைய மகிமையினால தேவன் அவர்களை நிரப்பி அந்த கிரீடத்தில் அவர்களுக்கு முடி சூட்டி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. தேவச்சானமே பாருங்க, கிரீடத்தை கர்த்தர் முடி சூட்டுகிறார். ஆண்டவர் ஒரு விசை அந்த கிரீடத்தை உங்களுக்கு முடி சூட்டி விட்டால் தயவு செய்து நீங்கள் எழுந்து போகாதீங்க. நீங்கள் எழுந்து போக கூடாது. ஏன் நம்மளுக்கு போராட்டம், துன்பம், கண்ணீர், வியாதி, வறுமை, பிரச்சனை, துக்கம், கவலை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிரீடத்தை எழுந்திருக்கிறோம். பரிசுத்த கிரீடத்தை யார் எழுந்திருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிந்தனையில பரிசுத்தம் இல்லை, கண்களில் பரிசுத்தம் இல்லை, நாவல பரிசுத்தம் இல்லை, கேட்கிற வார்த்தைகள பரிசுத்தம் இல்லை, இருதயத்துல பரிசுத்தம் இல்லை, கரங்களில் பரிசுத்தம் இல்லை, ஆவி, ஆத்மா, சரீரத்துல பரிசுத்தம் இல்லை. இந்த கிரீடத்தை எழுந்திருக்கிறீங்க. துதி என்கிற கிரீடத்தை எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? கரெக்டான நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? துதியை ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? துதியின் கிரீடத்தை எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? ஜெப என்கிற கிரீடத்தை எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்க தேவச்சனமே. ஏன் பிரச்சனை மேல் பிரச்சனை, போராட்டம் மேல் போராட்டம், கண்ணீர் மேல் கண்ணீர், வியாதி மேல வியாதி, கிரீடத்தை எழுந்திருக்கிறோம். தேவச்சனமே. தேவனுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? மகிமையான கிருபையுள்ள தேவன், பரிசுத்தத்துல மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு அழியாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஐயா, கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்ற கிரீடத்தை எத்தனை பேர் இழந்திருக்கிறீங்க? சாபம் என்ற கிரீடத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும். ஐயா, ஆரம்ப நாட்கள் அக்கினியாய் பற்றி எரிந்தோம். இப்போது அந்த அக்கினி எங்கே? அக்கினி கொஞ்சம் கொஞ்சமாய் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் அக்கினிக்குள்ள இன்னும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள கூடாது. போன வாரம் தியானித்தோம். எஸ்தர் ராஜாத்தி எப்படி அந்த கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று, வஸ்தி எப்படி அந்த கிரீடத்தை இழந்தார்கள் என்று.
போன வாரம் தியானித்தோம் தேவச்சனமே. இன்றைக்கு ஏசா எப்படி அந்த கிரீடத்தை இழந்தார், யாக்கோபு எப்படி அந்த கிரீடத்தை பெற்றுக் கொண்டார். ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமம் Genesis 25 verse 24 24ஆம் வசனத்தை ஒரு விஷயம் தியானிக்கலாம். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. பாத்தீங்களா? ஏசா யாக்கோபு இரட்டை பிள்ளைகள். இரட்டை பிள்ளைகள் நம்ம பைபிள்லயும் இரட்டை பிள்ளைகளை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. ஏசா யாக்கோபு இரட்டை பிள்ளைகளை பத்தி ஆண்டவர் இந்த வேலை கொடுக்கிறார். அப்படியே தொடர்ச்சி படிக்கலாம். 27-34 வரைக்கும் படிக்கலாம். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சந்தரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். ஒரு நிமிஷம். இரட்டை பிள்ளைங்க. ஏசா இந்த இடத்துல மூத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா இந்த இடத்துல மூத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அவனுடைய குதிங்காலை பிடித்து வெளியே வந்தான் என்று. யார் மூத்தவன் என்று சொல்லி நான் இந்த இடத்துல பேசல. யாருடைய ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டார்கள் அதை குறித்து தான் இந்த இடத்துல தியானிக்க வந்திருக்கிறோம். தேவச்சனம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏசா தகப்பனுக்கு அன்பு நிறைந்த ஒரு பிள்ளை. ஈசாக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்குடைய பிள்ளைதான் ஏசா யாக்கோபு. இந்த ஈசாக்குக்கு யார் மேல ரொம்ப விருப்பம் என்று சொல்லி பார்த்தால் ஏசா மேல ரொம்ப விருப்பம். தேவச்சனமே, எப்படியாவது ஏசாவை நான் ஆசீர்வதிக்கணும். எப்படியாவது ஏசா ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். என் மகன் மூத்தவன் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமின் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாம் மேல நிறைவேறினது. அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு மேல நிறைவேறினது. அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு விருப்பப்பட்டார் ஏசா மேல நிறைவேற வேண்டும். எனக்கு மிகவும் பிரியமானவன் ஏசா. அந்த ஏசா ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று அந்த ஈசாக்கு விரும்பினார். ஆனால் பாருங்க, அந்த கிரீடத்தை எப்படி யாக்கோபு மேல விழப்பட்டது, அந்த கிரீடம் யாக்கோபு எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று கொஞ்சம் தியானிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், நம்ம தொடர்ந்து படிக்கலாம் மறுபடியும். அப்படியே ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றார். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எத்தனை பேர் அலட்சியமாக இருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜபத்தில் அலட்சியம், வேத வாசிப்பதில் அலட்சியம், ஆலயத்துக்கு வருவதில் அலட்சியம், ஆணுடைய சமூகத்தில் காத்திருப்பதில் அலட்சியம்.
பிரேயர்ல அமருவது அலட்சியம். யோசித்து பார்க்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவனுக்கு நீ விற்று போடாதே. அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு கிரீடம். உன்னுடைய கிரீடத்தை ஒருவருக்கு நீ விற்று போடாதே. நம்முடைய கிரீடத்தை யார் தெரியுமா பறித்துக் கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க வாயில திறந்து. பிசாசு பறித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை யார் தெரியுமா பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்? பிசாசானவன். சாபத்துக்குள்ள தள்ளி இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கூடாது. தேவன் ஆசீர்வாதமான கிரீடத்தை நமக்கு முடிசூட்டி இருக்கிறார். ஆனால் இந்த வேளை தேவச்சனமே, சாப என்கிற கிரீடத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமான கிரீடத்தை ஐயா தேவன் நமக்கு முடிசூட்டி இருக்கிறார். சாபத்து மேல சாபம், சாபத்து மேல சாபம் என்ற கிரீடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சேஷ்ட புத்திரத்தை பாகத்தை விற்றிருக்கிறோம். நீ யோசித்து பார். உனக்கும் கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்துல என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நான் விற்றிருக்கிறேன். யோசித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். யோசித்து பாருங்க. கிறிஸ்துவ என்பது ஏதோ ஒரு சடங்காசாரமான ஒரு வாழ்க்கை அல்ல. நீ இப்படிதான் வாழ வேண்டும், நீ இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், நீ இப்படிதான் ஓட வேண்டும், நீ இப்படிதான் காத்திருக்க வேண்டும், நீ இப்படிதான் பேச வேண்டும், நீ இப்படிதான் கேட்க வேண்டும், நீ இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏதோ அவிழ்த்து விட்ட ஒரு மாடுகளை போல அல்ல கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அவிழ்த்து விட்ட ஒரு மாட்டை போல அல்ல ஒரு வாழ்க்கை. குறுகலான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். நீ இப்படிதான் ஜெபிக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே நான் இப்படிதான் ஜெபிக்கிறேன். நீ இப்படிதான் காத்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே நான் இப்படிதான் காத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். நீ இப்படிதான் வாழ வேண்டும். ஆம் நான் இப்படிதான் வாழ்கிறேன். இல்ல நான் வேற விதமாய் வாழ்கிறேன். ஐயா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சாபத்தை தானே சாபத்தை மேல சாபத்தை தானே சேர்த்துக் கொள்வாய். இது உணர வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். அதற்காக தான் ஊழியக்காரர்கள் கொஞ்சம் ஏத்துங்க, கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்க. இதுல கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்க. ஆமென், பிரைஸ் லார்ட். வாங்கி ஊழியக்காரர்களை ஆண்டவர் எதுக்காக வைத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய சாப கட்டுகளை முறியடிக்க, உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்க. எந்த வழி? பரலோகம் என்ற வழி. தேவச்சனமே, அந்த பரலோக வழியை காண்பிக்க வேண்டும். எங்களுடைய சத்தத்துக்கு உங்களுடைய செவிகளை உண்மையாய் நீங்கள் சாய்க்க வேண்டும். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே இந்த இடத்துல உரைத்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய செவிகளை கவனித்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். தேவச்சனமே, செவிகளை திறந்து ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன் நான் அநேக முறை தயவு செய்து நீங்க சபைகளை போன் பேசாதீங்கன்னு சொல்றோம். உங்க கிரீடத்தை நீங்கள் எழுந்து விடுவீர்கள். உங்க கிரீடத்தை நீங்க எழுந்து விடுவீர்கள். விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். சின்ன சின்ன காரியம் தான் அது உங்களை சாபத்துக்குள்ள கொண்டு போய்விடும். சின்ன சின்ன காரியம் தான் அது உங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போய்விடும். சின்ன சின்ன காரியம் தான் உங்க பிள்ளைகளை சாபத்துக்குள்ள நடத்திவிடும். சின்ன சின்ன காரியம் தான் ஐயா உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் சாபம் என்ற கட்டுக்குள்ளே சூழ்ந்திருப்பார்கள். எவ்வளவு ஊழியக்காரர்கள் வந்தாலும் அந்த கட்டுகளை முறியடிக்க முடியாது. விலகிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். ஏசா வருகிறார். கழித்து தன்னுடைய கூடாரத்துக்கு வரும் பொழுது அழகா யாக்கோபு பாத்தீங்கன்னா சமையல் செய்து வைத்து அருமையாக மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. சுவையான ஒரு உணவு, பசியோடு வராரு. ஏசா நேரம் வந்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு ருசியாக என்னுடைய சகோதரன் செய்திருக்கிறாரு, இவ்வளவு அற்புதமாக என் சகோதரர் ருசியா செய்திருக்கிறாரு சொன்ன உடனே பாருங்க நேரம் வந்து யாக்கோபே
எனக்கு கொஞ்சம் உணவு கொடுக்க மாட்டாயா என்று கேட்கிறார். அதுக்கு இவர் என்ன புத்திசாலி பாருங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம்? உன் கிரீடத்தை எனக்கு தருவாயா? புரியுதுங்களா உங்களுக்கு? உன் கிரீடத்தை எனக்கு தருவாயா? அதுதான் ஆசீர்வாதம். உன்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு. விற்று போட்டார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. எடுத்துக்கோப்பா, எனக்கு இந்த கிரீடம் என்ற ஆசீர்வாதம் வேண்டாம். இந்த வெள்ள பசி ஆறினால் போதும் எனக்கு. வாழ்க்கை முழுவதும் சாபத்துக்குள்ள விழுந்தார்களே அந்த தலைமுறைகள். ஏசாவுடைய தலைமுறைகள் சாபத்துக்குள்ள விழுந்தார்கள். தேவச்சன் கதறுகிறான். ஏசா கதறுகிறான். சாபத்துக்குள்ள விழுந்து அந்த தலைமுறைகள் சாபத்துக்குள்ள விழுந்து கதறுகிறார்கள். தயவுசெய்து சொல்றேன், சீரியஸா இருங்க. சீரியஸா இருங்க. ஆளுடைய சமூகம் மற்ற புற தெய்வத்தை வணங்குகிறது போல அல்ல. கிறிஸ்துடைய வாழ்க்கை நான் மறுபடியும் நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். ஜாக்கிரதையாயிருங்க. ஜாக்கிரதையோடு ஆளுடைய சமூகத்தில் காத்திருங்க. ஜாக்கிரதையாக கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. தேவ சனமே, மறுபடியும் சொல்கிறேன். தேவ சனமே, இந்த வார்த்தைக்கு உன் செவியை உற்று நீ கவனிக்க வேண்டும். உன்னுடைய கிரீடத்தை ஒருவரும் பறித்துக் கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். என்னுடைய பிள்ளைகளே, ஏசா போல அல்ல, யாக்கோபை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், யாக்கோபுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். அதனால்தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் இந்த வெள்ள நம்முடைய நடுவில் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசணும், ஏது பேசணும் எங்களுக்கு தெரியல. ஆவியானவர் எங்களை மறித்து வெளிப்படையாய் உங்கள் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சனமே, அல்லேலூயா. சொல்லணும், ஆண்டவரே, எந்த இடத்திலே கிரீடத்தை நான் இழந்திருந்தால் அந்த கிரீடத்தை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை நான் இழந்திருக்கிறோம் அதே இடத்திலே ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும். சொல்லணும் என்னுடைய பிள்ளைகள். ஏதோ அமர்ந்தோம், ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், இதெல்லாம் கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தை இன்னைக்கு அவருடைய கரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய கரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ண பொழுது கடைசி ஆண்டுடைய கரம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஆண்டுடைய கரம் எப்படிப்பட்டது என்று தேவச்சனமே, ஆண்டுடைய கரம் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கும் அதை குறித்து கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன், உற்று கவனிங்க. இந்த வார்த்தையை உற்று கவனிங்க. மறுபடியும் இந்த வார்த்தை நமக்கு கிடைக்காது. அடுத்த வாரத்தில் வேற ஒரு தலைப்புக்குள்ள நம்ம போய்விடுவோம். ஆண்டவர் இந்த வாரம் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவச்சனமே, அருமையா சமையல் வாசனை அடித்தது. அவரு இதுதான் கிடைச்ச சாக்கு, இதுதான் கிடைச்ச நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஐயா. அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார். நீங்க சொல்லி யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, யாரும் மௌனம். ஏசப்பா சொல்லணும். நீங்க ஏசப்பா, நானும் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா, நானும் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன். அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐயா, யாக்கோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். அந்த 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை இழந்தார் ஏசா. யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கு அடுத்தது பாருங்க, 27ஆம் அதிகாரம் 15 படிக்கலாம். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தான். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். இது நானே சொல்லிடுறேன், நம்மளுக்கு நேரம் இல்லை, நானே சொல்லிடுறேன். இடத்துல சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கணும். நான் அடுத்த வாரம் கேட்பேன். நீங்கள் பேர் நான் கொஸ்டின் கேட்பேன் அடுத்த வாரம், சரிங்களா? இந்த இடத்துல ஈசாக்குக்கு வயது சென்று விட்டது, கண்களெல்லாம் மங்கிவிட்டது. தன் பிள்ளைகள், தன் மனைவி யாரும் தெரியல, கண்களெல்லாம் மங்கிவிட்டது. வயது சென்று விட்டாது. சரி, அவருக்கு தெரிந்து விட்டது, என் தகப்பன் என்னை ஆசீர்வதித்தார், நான் என் பிள்ளையாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கணும்.
ஏசாவை கூப்பிடுறாரு, ஏசா வாப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே அவருடைய கிரீடத்தை அவர் இழந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய கிரீடத்தை இழந்துட்டாரு ஏசா. எப்போ எத்தனாவது 25ஆம் அதிகாரத்துல கிரீடத்தை இழந்துட்டாரு. இந்த இடத்துல ஈசாக்கு என்ன சொல்கிறார், ஏசா நீ வாப்பான்னு அழைக்கிறாரு. இவர் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நீ போய் நல்ல ஒரு ஆட்டை அடித்து எனக்கு நல்லா சமைத்து கொண்டு வாப்பா, எனக்கு நல்லா சமைத்து கொண்டு வா, என் வாய்க்கு நல்லா ருசியா இருக்கணும், நல்லா ருசியா இருக்கணும், எனக்கு சமைத்து கொண்டு வா. சமைத்து கொண்டு வந்த உடனே அதை சாப்பிட்டு நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன், அது சாப்பிட்டு நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன்றாரு. அப்பாவுக்கு ஏசானா ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு யாக்கோபுனா இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதை உற்று கவனித்து கேட்டு நின்றுக்கிறாங்க. ரெபேக்கா உற்று இதை நம்ம வீட்டில் சவுத்து பக்கத்தில் நின்று உற்று நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, சவுறு பக்கத்தில், அப்புறமா கதவு பின்னாடி நின்று உற்று இவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க உற்று அப்படியே உற்று நம்ம கேட்போம். ஏன் ஒரு நேரத்தில் காதை சவுத்துல கூட வச்சுட்டு இருப்போம். நம்ம அந்த சவுத்துல சுண்ணாம்பு போட்டிங்களா இல்லையான்னு கூட தெரியாத நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம். அப்படியே சவுத்துல வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம், தேவச்சனை உற்று கேட்டுருவோம். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ரெபேக்கா, இந்த தாயார் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே பாருங்க, எங்கிருந்து அவங்களுக்கு அந்த ஐடியா வந்ததுன்னு தெரியல. மகன் நீ வான்னு யாக்கோபை அழைத்தாராம். யாக்கோபை அழைத்த உடனே நீ போயிட்டு நல்லா ஒரு ஆட்டுக்குட்டியை நீ பிடித்து கொண்டு வா, உங்கள் தகப்பனுக்கு நல்லா எப்படி அவர் சாப்பிடுவார், அவருக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி ருசியாக அவருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா மனைமாருக்கு தெரியும் கணவருக்கு எப்படி ருசியாக சமைக்கணும்னு சொல்லிட்டுங்க. அப்படி நான் நல்லா ருசியாக சமைத்து தரேன் மகன், நீ போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு அதை கொடுத்து ஏசா வாங்குகிற ஆசீர்வாதத்தை இல்லை மகன், நீ வாங்கிக்க அந்த ஆசீர்வாதத்தை. அவன் எப்போ போயிட்டு வேட்டையாடி நீ எப்போ அதை சமைச்சு எப்போ கொடுத்தாவும் எப்போ ஆசீர்வாதத்தை பெறுவான், அதுக்குள்ள நீ ஆசீர்வாதத்தை பெற்று நீ அண்ணன் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றாங்க. ஐடியா சொன்ன உடனே இவருக்கு ஆரம்பத்தில் நல்லா ஓகே பண்ணிடலாம் அம்மா பண்ணிடலாமா அப்படின்னு இவர் ஓவுனாரு. அப்புறமா கொஞ்சம் யோசித்து பார்க்கிறா யாக்கோபு. யோசித்து பார்த்தோன்னு என்ன யோசிக்கிறார் என்றால், அம்மா அவன் நிறைய ரோமம் நிறைஞ்சவன, முடி நிறைஞ்சவன், கை காலெல்லாம் நிறைய முடி இருக்கும், என் கை காலெல்லாம் முடி இல்லையே, நான் என்ன செய்வேன்? இந்த மகன் நீ பயப்படாத நான் உனக்கு ஒரு நிறைய சொல்லட்டுமா, ஆட்டை எடுத்துனான், அந்த தோல் அடிச்சு உன் மேலே போடுறேன். ஏன்னா உங்க அப்பா கண்ணு தெரியாது உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது உங்க அப்பாவுக்கு. அதனால அந்த ஆட்டு தோல் நீ போத்திக்குவோம். உங்க டேடி உன்னை தடவி பார்ப்பாரு, தடவி பார்த்த உடனே நான் தான் சொல்லி நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அது நிறைவேறும். அதனாலதான் அந்த காலத்துல தவம் இருந்தார்கள், அந்த காலத்துல காத்திருந்தார்கள். ஏமாத்தி வேண்டால் எப்படி வேண்டாலும் இந்த ஆசீர்வாதத்தை ஐயோ நான் பெற்றுக்கணுமே, பொய் சொல்லியாவது நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணுமே, என் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணுமே, அது ஒரு வாஞ்சை ஐயா, அது ஒரு வாஞ்சை. தேவச்சானமே அந்த ஆசீர்வாதத்தை இவர் போறாரு. அப்புறமா அவர் ஆடை அணிந்து போறாரு. அவர் ஆடு மேல நல்லா சென்ட் வாசனை அடிக்கும். ஏசாவுடைய ஆடையில நல்லா நல்லா வாசனை, நல்லா சென்ட் வாசனை அடிக்கிறது தான் உண்மை. சென்ட் வாசனை அடிக்கும். இவர் என்ன பண்றாரு, ஆடை போட்டு கொண்டாரு, நல்லா சமைச்சு வச்ச அந்த உணவை எடுத்துக்கிறாரு, கையெல்லாம் அந்த ஆட்டு தோலை அணிந்து கொண்டு நேரம் அப்பாட்டு போறாரு. அப்பாட்டு போனோடனே இவரு குரல் வேற மாதிரி, ஏசா குரல் வேற மாதிரி இருக்கும். இவர் குரல் ஒரு வித்தியாசமா இருக்கும், அவர் குரல் ஒரு வித்தியாசமா இருக்கும். நேரம் வந்த உடனே டாடி டாடி மகனே மை சன், யார் நீ கேட்குறாரு. நான் தான் உன் மூத்த மகன் ஏசா வந்திருக்கிறேன். இவருக்குள்ள ஒரு டவுட் வருது, அட என் வாய்ஸ் ஏசான்றான், ஆனால் வாய்ஸ் யாக்கோபு வாய்ஸை போல் இருக்கிறதே, அந்த சத்தம் யாக்கோபுடைய சத்தத்தை போல் இருக்கிறது. உங்களுக்கு விவரிக்கணும் தான் நான் இப்படி விவரிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணும் தான் நான் இப்படி விவரிச்சிருக்கிறேன். அப்போ இந்த சத்தம் யாக்கோபு சத்தத்தை போல இருக்கிறது. மகன் நீ கிட்டவான்னு கூப்பிடுறாரு. கிட்ட போன உடனே மூந்து பார்க்குறாரு. மூந்து பார்த்த உடனே ஓ ஏசாவுடைய வாசனை, அந்த ஆடையில் இருக்கிற அந்த சென்ட்டு அப்படின்றாரு. மகன் கையை கொடுன்றாரு. அப்படி தடையை பார்க்குறாரு. பாவம் கண்ணு தெரியல எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க ரெபேக்காவும் யாக்கோபும் கர்த்தாவே அப்படி இருக்கிறாங்க. அப்படி ஏமாத்தியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். நம்ம தகப்பட்டு நம்ம எப்படி தெரியுமா, நீங்கள் தான்ப்பா எனக்கு செல்லம், நீங்கள் தான்ப்பா எனக்கு இது உலகம். அவரை கொஞ்சி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஐயா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க தேவச்சானமே.
எங்க ப்ரேயர்ல எல்லாம் நீங்க பாப்பீங்க, கலந்துருக்கீங்க. ஐ லவ் யூ டாடி நம்ம கர்த்தரை நோக்கி, என் உலகமே நீங்க தான் ஏசப்பா, என் வாழ்க்கையே நீங்க தான் ஏசப்பா. நம்ம எப்படி அழுமணி எனக்கு தெரியாது, எப்படி கதறவும் தெரியாது. 10 முறையாவது சொல்வேன், ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ டாடி. யார் என்ன நினைச்சுக்கிறாங்க, யார் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. ஐ லவ் யூ டாடி, நீங்க தான்ப்பா எனக்கு, என் உலகமே நீங்க தான்ப்பா. யார் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு தெரியல, என் உலகமே நீங்க தான். என் தங்கம் நீங்க தான், என் வயிறு நீங்க தான், என் மாணிக்கம் நீங்க தான், என் வாழ்க்கையே நீங்க தான் ஏசப்பா. யார் என்ன, என் அப்பாவே நான் கொஞ்சம் ஐயா நான் அவுட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் இல்லையா தேவச்சனமே? என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? சாபக்கட்டிலிருந்து விடுதலை ஆகணும் இல்லையா எங்களுடைய குடும்பங்கள்? அதனால ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறோம். அப்படி நம்ம ப்ரேயர் பண்ண 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 என்ன ஆகுனாக்கா கண்ணெல்லாம் கலைங்க, அப்படியே நீரூற்றாய் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த மகிமையே வேற, அந்த மகத்து, அந்த பிரசனமே வேற தேவச்சனமே. போற நேரம் போற தனி பார்க்குறாரு, மறுபடியும் அவருக்கு டவுட் வருது, கேட்கிறார் கொஸ்டின். இல்ல நான் தான் மூத்த மகன் ஏசா, அப்பா இது சாப்பிட்டேன்னு ஆசீர்வதிங்க, இது சாப்பிட்டேன்னு ஆசீர்வதிங்க. நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே மகன் கிட்டவா, உன் தலையை கொண்டு வா. தலையை கொண்டு வந்தோடனே கரத்தை வைக்கிறார் அவர் மேல. கரத்தை வைத்து பாருங்க, 28, 29 வசனத்தை படிக்கலாங்களா? எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. கரத்தை வைத்து 27 படிக்காட்டி 27ஆம் அதிகாரம் 27வது வசனம், 28, 29. அவன் கிட்ட போய், அதாவது யாக்கோபு கிட்ட போய் அவனை முத்தம் முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. பாத்தீங்களா? அந்த இப்போது இருக்கிற சென்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பழங்கள், ஃப்ரூட்ஸ், அது அந்த அந்த மூலியமா நம்மளுக்கு எதுல வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல வயல்வெளி அந்த வாசனை இருந்தது, அந்த சென்ட் இருந்ததான் யாக்கோபு மேல. அதுக்கு அடுத்தது தேவன் உனக்கு வானத்து பனியையும் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். படிச்சிருங்க. வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்து மேல் நிறைவேறி கொண்டிருக்கிறது தேவஜனமே. ஒரு எல்லளவு கூட குறைந்து போகவில்லை இந்த ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இன்னும் பெருகி கொண்டிருக்கிறதை தவிர குறுகி போகவில்லை, பெருகி கொண்டிருக்கிறது. 4000 வருஷத்துக்கு முன்பாக ஆசீர்வதித்த அந்த வாக்குத்தத்தம் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதா கோத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் நான் விவரிக்கிறேன். ஆண்டி படிங்க அந்த ஆசீர்வாதத்தை. ஜனங்கள் உன்னை தேவன் உனக்கு வானத்து பனியையும் இல்ல 28 தேவன் படிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் முதல் ஆசீர்வாதம், தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, பூமியின் இரண்டாவது பூமியையும் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மூன்றாவது திராட்சை ரசத்தை உனக்கு தந்தருள்வாராக. ஒரு குறையில்லாதபடி சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள்ள ஈசாக்கின் மூலமாக யாக்கோபையின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஐயா. அதே யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவச்சனமே ஒரு அல்லேலூயா. உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஐந்தாவது ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். ஆறாவது உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன் சகோதரனுக்கு நீ எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். Glory, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இது எங்க தெரியுமா நிறைவேறுகிறது?
சின்ன ஒரு உதாரணம் கொடுக்கிற பாருங்க. சில வார்த்தைகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணம் செய்கிறார்கள். பாலாக் ராஜா நின்று கொண்டிருக்கிறான். நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் பிரேயர்ல, பிலேயாம் தீர்க்கதரிசி அழைக்கிறார். ஏனக்கா இந்த ஜனங்கள் என்னையும் என் தேசத்தையும் விழுங்கிடுவார்கள், நீர் வந்து இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல என்ன தெரியல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். வாக்குத்தத்தம் ஐயா. அந்த தீர்க்கதரிசி வந்து நிற்கிறார். நின்ன உடனே பாருங்க, ஒரு பெரிய மலை மேல பலி செலுத்துகிறார்கள். பல லட்சம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்து வருகிறார்கள். அந்த ராஜா பார்த்து சொல்கிறார், தீர்க்கதரிசியே, நீ சபிக்க வேண்டிய ஜனங்கள் இவர்களே. பலி செலுத்தின உடனே அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி வார்த்தை வாயில திறந்து வார்த்தை மூலமாக சபிக்க நினைக்கிறார். அந்த சபி அவர் வாயிலிருந்து வருகிற அந்த சாபம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது ஐயா. ஏன் தெரியுமா? இங்கே ஈசாக்கு யாக்கோபையோ அவருடைய தலைமுறைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ ஜனமே, நீ கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய தலைமுறைகள் சாபத்தில் அல்ல, ஆசீர்வாதமாக விளங்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமாக விளங்கும். அந்த ராஜா சபிக்கிறார். சபித்திட்ட உடனே அவர்களுக்கு சாபமாக மாறவில்லை, அது ஆசீர்வாதமாக அந்த ஜனங்களுக்கு மாறினது. அந்த ராஜா கோபம் கொள்ளுகிறார், மூர்க்க வெறி கொண்டுகிறார். தீர்க்கதரிசியே, இதுக்காக நான் உன்னை அழைத்தேன், என் ஜனங்களை சபிக்க நான் உன்னை அழைத்தேன். ஆனால் நீரோ அந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதுக்கு அந்த தீர்க்கதரிசி என்ன தெரியுமா உரைக்கிறார்? அட முட்டாளே, கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் எப்படி சபிப்பது? விளங்குதா உங்களுக்கு? பிரசனத்தில் நிரம்பி பேசிக் கொண்டிருக்கிறாயா? அடே முட்டாளே, கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் எப்படி சபிப்பேன்? கடைசி லைன் படி காட்டி தேவசனத்துல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை போதுங்களா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் ஐயா. வாக்கு மாற மாட்டார். சரி, மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. சரி வாயா, இந்த இடத்துலாவது உனக்கு பிரசனை இறங்குதா பார்க்கலாம், பிரசனை இறங்குதா பார்க்கலாம் சொல்லி வேற இடத்துக்கு கொண்டு போடணும். ஒரு பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தின உடனே இப்பாது சபியான் ஜனத்தை பார்த்து இப்போ ஏறெடுப்பாரு. சாபம் ஆசீர்வாதமாக மாறும். மறுபடியும் வேற இடத்துக்கு போவாங்க, பலிகளை செலுத்துவாங்க. இப்பாவது காலையினா அவ்வளவு இந்த ஜனத்தை சபிச்சு விடு. ஏன்னா அவர் ஒரு தேவ மனுஷன், பிலேயாம் தீர்க்கதரிசியும் ஒரு தேவ மனிதன். அவர் சபித்தார்னா அது அப்படியே நடந்துடும். அதனால தான் அவர் அழைத்திருக்கிறாங்க. எவ்வளவு பேர் தேவ மனுஷனா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வதிச்சார் இல்லை, நம்ம தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு தீர்க்கதரிசிகள் மூலியமாக வந்தாலும் சரி, அது சாபங்களா இருந்தாலும் ஆசீர்வாதம். என் கர்த்தர் என் தகப்பனை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன தொடரும்? என்ன ஆசீர்வாதம்? நல்லா கேளுங்க. நீ எவ்வளவு ஊழியக்கார இடத்துல போய் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டாலும் இல்ல, என் தகப்பனை ஆசீர்வதித்திருக்கிறார், அது நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது. என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், அது நிமித்தம் என் பிள்ளைக்கு வருகிறது. என் பிள்ளைய அது தலைமுறை, அந்த தலைமுறை, அந்த தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாரையா. அதனாலதான் உங்க பிள்ளைகள் தலைமையில கை வைத்து ஜெபிங்க 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 என்று நம்ம படித்து படித்து நம்ம சொல்கிறோம். தேவ ஜனமே, சாபத்தின் கட்டுகள் முறியடிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவ ஜனமே, 3 முறை சபிக்க நினைத்தார், 3 முறை ஆசீர்வாதமாக மாறினது. பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்தார், குமாரனாகிய இயேசுவானவர் ஆசீர்வதித்தார், பரிசுத்தம் உள்ள தேவ ஆவியானவர் ஆசீர்வதித்தார். ஐயா பாருங்க, 3 திருத்துவம் உள்ள தெய்வம், திரு ஏகத்துவம் உள்ள தெய்வம் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு வாக்களித்த அந்த இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் அந்த ஜனங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. நீ சாப கட்டுக்குள்ள இருந்தாலும் ஆனால் அந்த சாப கட்டு உன்னை மேற்கொள்ளாது. நீ சாபத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சாபம் உன்னை மேற்கொள்ளாது. நீ அக்கிரமத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த அக்கிரமம் உன்னை மேற்கொள்ளாது. அந்த சாபத்தின் கட்டுகளை நீ முறியடிப்பாய். ஏன் தெரியுமா? உன் முற்பிதாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அது நிமித்தம் கர்த்தர் உன் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, இதுதான் சத்தியம்.
இதுதான் சத்தியம். தேவச்சனமே பாருங்க, அந்த கூழு, அதாவது அந்த சமையலுக்காக தன்னுடைய கிரீடத்தை இழந்தார். இங்கே அந்த கிரீடத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். எப்படி பெற்றுக்கொண்டார்? போன வாரம் கிரீடத்தை எடுத்து, வஸ்தியுடைய கிரீடத்தை எடுத்து எஸ்தர் மேல் வைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஏசாவுக்கு செல்கிற ஆசீர்வாதம் என்கிற கிரீடம், வார்த்தை கண்ணுக்கு தெரிகிற கிரீடமும் உண்டு, கண்களுக்கு தெரியாத ஆசீர்வதிக்கிற கிரீடமும் உண்டு. அதனால தான் நான் இப்படிப்பட்ட டாபிக் உங்க நடுவில் கொண்டு வந்திருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வஸ்தியுடைய கிரீடத்தை எடுத்து எஸ்தர் மேல வைத்தார். இன்னைக்கு ஏசா என்ற ஆசீர்வாதம், வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்கிற கிரீடத்தை எடுத்து யாக்கோபுக்கு முடிசூட்டினார். எப்படி தெரியுமா? உடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் போற இடமெல்லாம் ஆசீர்வாதம். ஐயா, பூமிக்குரிய நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் யாக்கோபு. பூமிக்குரிய நன்மைக்கு, பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதம் என்று சொல்றது இல்ல, பூமிக்குரிய நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்பட்டார். பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்பட்டார். அழைத்தார், கரத்தை வைத்தார், ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அழைத்தார், கரத்தை வைத்தார், ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் கரம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? பாருங்க, ஒரு 7 கரங்களை குறித்து உங்கள் நடுவில் நான் பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். எழுதிக் கொள்றவங்க எழுதிக் கொள்ளுங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்கிற கரம். அவ்வளவுதானா? முதல் கரம் எப்படி தெரியுங்களா? மார்க் 10ஆம் அதிகாரம் 13லிருந்து 16 வரைக்கும் என்ன தெரியுங்களா சொல்கிறது? நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். அன்றைக்கு ஈசா தன் தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பரம தகப்பன் அவருடைய பிள்ளையை நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? முதல் கரம் எப்படி தெரியுங்களா? ஆசீர்வதிக்கப்படுகிற கரம், ஆசீர்வாதமான கரம். ஐயா, 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். இல்ல வேண்டாங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? முதல் கரம் ஆசீர்வதிக்கிற கரம். வாயில திறக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிற கரம். தேவச்சனமே. இரண்டாவது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 41வது வசனம். பாருங்க, 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மறுபடியும் 41வது வசனம். அவருடைய கரம் எப்படி? சுகமளிக்கிற கரம். ஐயா, புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல அவர் கரம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிற கரம். இரண்டாவது அவருடைய கரம் எப்படிப்பட்டது? சுகமளிக்கிற கரம். ஐயா, வியாதியில வந்திருக்கலாம், இன்றைக்கு அவருடைய கரம் சுகமளிக்கிற கரமாக மாறி போகிறது. யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்தினால தான் ஆசீர்வதித்தார். தகப்பன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதல்ல ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், வசனத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? முதல் கரம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிற கரம். இரண்டாவது கரம் எப்படிப்பட்டது? சுகமளிக்கிற கரம். ஐயா, வியாதியில வந்திருக்கலாம், நோயில வந்திருக்கலாம், விடுதலை ஆகாமல் வந்திருக்கலாம். கர்த்தர் கரத்தை எடுத்து உங்க மேலே வைத்து, நான் என் பிள்ளைகளை என் கரத்தினால சுகத்தை கொடுக்க போகிறேன் என்று சுகமளிக்கிற கரம் இந்த வேளை இறங்க போகிறது. தேவச்சனமே, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்கிறது. மூன்றாவது அவருடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுமா? உயிர்ப்பிக்கிற கரம். எப்படியா? அவருடைய கரம் உயிர்ப்பிக்கிற கரம். செத்து போகிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் கரம் இருந்தால் போதும், உன்னை உயிர்ப்பிக்கும். உன்னை உயிர்ப்பிக்கும்.
கல்லறையில போய் நிற்கிறாங்க. 4 நாள் நாத்தடிச்சு பிடிச்சு இருக்கிறது. லாசருவே வெளியே வா, வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். உயிர் அடைகிறார். வெளியே வந்த உடனே உயிர், ஜீவன் அவருக்குள்ள, ஜீவன் அவருக்குள்ள. அவருடைய கரம் எப்படிப்பட்டது? உயிர்ப்பிக்கிற கரம். என்னுடைய வாழ்க்கை செத்து போன ஒரு நிலைமை, ஐயோ நான் வாழ்வதை விட செத்து போனது நிலைமை இருக்கும் என்று ஏன் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. தேவச்சனமே, உடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. முதல் கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், இரண்டாவது கரம் இதோ சுகமளிக்கிற கரம், மூன்றாவது கரம் உயிர்ப்பிக்கிற கரம். ஐயா தேவச்சனமே, யார் இப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? யார் இப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? உயிர்ப்பிக்க போகிறார். ஒரு புதிய ஜீவனை கொடுக்க போகிறார், ஜீவனை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது மார்க் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். பலத்த செய்கைகள் நடப்பிக்கிற கரம், பலத்த செய்கைகள் நடப்பிக்கிற கரம். எல்லாவற்றையும் அவரால ஆகும். ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாமே அவரால் ஆகும். அது ஒரு பாடலை பாடலாம். ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாம் பாடலாம். பழந்து எதுவும் இல்லை, அனைத்தையும் கொண்டாக்கி ஆளுகிறேன், அனைத்தையும் கொண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது கரல தட்டு, கரல தட்டு. எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. கர்த்தரை ஆராதிச்சுங்க. உங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத தூங்கி ஆராதிச்சுங்க. நடக்காது. இன்னும் 3 கரம், பயங்கரமான கரம். அந்த கரம்ல இந்த வேலை ஆசீர்வதிக்கணும். தேவச்சனமே, எல்லாரும் உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. இன்னொரு பல்லங்களா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கும் வேண்டொன்று மணிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வேண்டொன்று மணிய செய்தி. சொல்லமா, உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ சபைக்கு வந்த உடனே ஒரு குழந்தைகளாய் மாறிவிட வேண்டும். ஆமா இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது மாடுகளாய் மாறிவிட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா, குழந்தைகளாய் மாறி துள்ளி குதிக்கணும் என்னுடைய மகிமைக்குள்ள. ஐயா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு ஒரு பிரசனமா இருக்குன்னு தெரியுங்களா? நான் ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ளே நிரம்பி கொண்டு இருக்கிறேன். ஐயா இடைவிடாமல் காலைல ஜெபம், நைட்டு ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், ஆண்டுடைய சமூகம்,
பாருங்க, 24ஆம் தேதி உபவாசம் போடுறது, நைட்ல ஒரு வேளை சாப்பாடு இல்ல. இப்பொழுது பிரசுத்தத்துக்குள்ள நிரம்பி கொண்டு இருக்கிற தேவச்சனமே, மகிமையான கர்த்தர் ஐயா. 100 நாள் உபவாசம் சொன்னேன் இல்லையாங்களா? 100 நாள் உபவாசம் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் எங்களோட தொடர்ந்து வரீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாங்க. இன்னும் பலமான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். பலத்த 4வது பலத்த செய்கைகளை நடப்பிக்க கரம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 4 முடிந்தது. 5வது மார்க்கு 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். என்ன தெரியல? கரம், தூக்கி எடுக்கும் கரம் ஐயா. தூக்கி எடுக்கும் கரம். ஒரு வசனத்தை நம்ம தியானித்தோம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷம் பாராட்டாதே, பாராட்டாதே. பிசாசே எனக்கு விரோதமாக சந்தோஷம் பாராட்டாதே. கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி நிற்க வைக்கும். கர்த்தருடைய கரம். நம்ம விழுந்துட்டோம். நான் விழுந்துட்டேன் ஆண்டுடைய பாதத்துல. நான் விழுந்துட்டேன் ஆண்டுடைய பாதத்துல. கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி நிற்க வைக்கும். சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷம் பாராட்டாதே. ஐயோ விழுந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க. டோன்ட் கேர். கர்த்தருடைய கரம் என்ன தெரியுமா சொல்லு? தூக்கி எடுக்கிற கரம் ஐயா. கர்த்தருடைய கரம், தூக்கி எடுக்கிற கரம். இன்றைக்கு யார் யார் எந்த நிலைமையில விழுந்திருக்கிறீங்க, அந்த இடத்திலிருந்து என் தேவனாகி கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிற்க வைப்பார். தூக்கி எடுக்கிற கரமாக இந்த வேலை மாறிக்கொண்டிருக்கிறது தேவச்சனமே. 6வது யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். பாருங்க நம்மை பாதுகாக்கிற கரம். எப்படியா? நம்மை, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய கரம் பாதுகாக்கிறது. யாரு நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறான்னு சொல்லுங்க? கர்த்தர் தான் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறாரா? அவருடைய கரத்தினால நம்மை பாதுகாக்கிறாரா. யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் தேவச்சனமே. அதுக்கு அடுத்தது அற்புதமான ஒரு கரங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனங்கள். 1 பேதுரு 2:24 வசனம் சொல்கிறது, ஆணி கடாவுப்பட்ட தழும்புள்ள கரமையா. அது எப்படி தெரியுமா? ஆணி பாய்ந்த கரம். அந்த கரம் நம்மை அரவணிக்கிற ஒரு கரமை. அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படிக்கலாங்களா? அந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாங்களா? மேல இருக்கு, படிக்கிறீங்களா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆணி பாய்ந்த கரத்தின் தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். ஆணி பாய்ந்த தழும்பு என்ற கரத்தினால் நம்ம விடுவிக்கப்படுகிறோம். ஆணி பாய்ந்த தழும்பு என்ற கரத்தினால நம்ம ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். எல்லாம் கரத்தினால பாத்தீங்கன்னா, இந்த கரம் ஆணி பாய்ந்த தழும்பு என்ற கரத்தினால ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். ஆண்டவர் சாப தீட்டில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அந்த கரம் ஆணி பாய்ந்த தழும்பு என்ற கரமையா. 7வது கரம். இந்த 7 கரத்தினால கர்த்தர் நம்மை ஒவ்வொருத்தரும் என்னையும் சேர்த்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? கரத்தினால் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கரத்தினால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஐயா. கர்த்தர் பெரியவர் தேவச்சனமே. அந்த கிரீடத்தை, ஏசா என்கிற அந்த கிரீடத்தை எடுத்து யாக்கோபுக்கு வைத்தார். கரத்தை வைத்து ஈசாக்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் 7 விதமான அவருடைய கரத்தின் மூலமாக நம்மை அலங்கரித்திருக்கிறார். நம்மளை அலங்கரித்திருக்கிறார். 7 விதமான கரத்துக்குள்ள தேவன் நம்மளை அலங்கரித்திருக்கிறார். தேவச்சனமே, கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா.